எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், குளையன்கிரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். எல்லோரும் பிள்ளைகளை நல்ல சிறப்புடனும் நல்ல பெருமையுடனும் நல்ல பண்புடனும் வளர்க்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அவ்வாறு வளர்ப்பதற்கு பெற்றோர்களாகி நாம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் பிள்ளைகள் சிறப்படைய முடியும். அது தெரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கும் இடத்தில் சூழ்நிலை சரியில்லை என்றால் பிள்ளைகளும் அந்த சூழ்நிலையில் தான் வளருவார்கள். அதுக்குத்தான் பூனை பூனையாகத்தான் இருக்கும், நாய்க்குட்டி நாய்க்குட்டியாகத்தான் இருக்கும். ஆனால் அது பாரம்பரிய தன்மை. அதுக்கு தகுந்தவாறு தான் பிள்ளைகளும் வளர்ந்து வரும். பூனைக்குட்டி அதற்குரிய குணநலங்களும் அதற்குரிய அமைப்பும் தான் இருக்கும். அதே போல் நாய்க்குட்டி அதற்குரிய குணநலங்களும் அதற்குரிய அமைப்பும் தான் இருக்கும். அதே போல தான் ஒவ்வொரு பெற்றோர்களின் குணநலங்களுக்கு தகுந்தாற்போல் தான் பிள்ளைகளும் இருப்பார்கள். இதை முதலில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வாறு செயல்படுகிறோமோ, எவ்வாறு பேசுகிறோமோ, எவ்வாறு வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கிறோமோ அதை பொறுத்து தான் பிள்ளைகளும் சிறப்படைவார்கள். நாம் காலையில் 5 மணிக்கு முழித்து நம் செயல்களை செய்ய ஆரம்பித்தால் பிள்ளைகளும் அதே போல் தன் வாழ்க்கையில் தன் கடமைகளை செய்வார்கள். நாம் எப்படி செய்து காமிக்கிறோமோ என்பதை பார்த்து கொண்டு தான் பிள்ளைகளும் செயல் செய்வார்கள். ஆகையால் நல்ல செயல்களை நாம் பெற்றோர்கள் செய்து காமித்தால்தான் பிள்ளைகளும் நல்ல செயல்களை செய்வார்கள். இதை விட்டுவிட்டு நாம் தவறான செயல்களை செய்து கொண்டு பிள்ளைகளை மட்டும் நல்ல செயல்களை செய் என்று சொன்னால் எப்படி செய்வார்கள்? ஆகையால் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக பெற்றோர்கள் தான் நடந்து காமிக்க வேண்டும். பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். ஆகையால் சொல்லுவதை விட நாம் செய்து காமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகள் அவர்களும் வாழ்க்கையில் செய்து காமிப்பார்கள். நாம் ஒரு இடத்திற்கு போகும்போது நாம் முன்மாதிரியாக எப்படி நடந்து காமிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து காமிக்க வேண்டும் என்று நாம் தான் முதலில் முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளும் அதே போல் செயல்படுவார்கள். நாம் குறைகளை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் மட்டும் நன்றாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படியால்தான் அவர்களுக்கு நல்ல பண்புகளும் கிடைக்கும், நல்ல சூழ்நிலையும் அமைந்து அவர்களும் வாழ்க்கையில் சிறப்படைவார்கள். அவர்கள் சிறப்படைந்தால் பெற்றோர்களாகிய நமக்குத்தான் பெருமை. ஆகையால் பிள்ளைகளை எப்பவும் பெருமை அடையும்படி செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருந்து பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து எடுக்க வேண்டும். பிள்ளைகளை முதலில் கல்வி வைக்க வேண்டும். கல்வி என்பது எல்லா மனிதர்களுக்கும் அறிவை வளர்த்து கொள்ள முதலில் அத்தியாவசியமான அடிப்படையான ஒரு சிறந்த ஒரு மூலதனம். ஆகையால் முதலில் கல்வியை நன்றாக கொடுக்க வேண்டும். அது நல்ல தரமான கல்வியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளும் தரமான செயல்களை கற்று தரமான செயல்களும் தரமான பேச்சுகளும் நல்ல உயர்ந்த சிந்தனைகளும் உருவாகும். இதை நாம் செய்து கொடுத்தால்தான் அவர்கள் நல்ல சிறப்படைவார்கள். இது தெரியாமல் அவர்களை குறை சொன்னால் நம்மேல்தான், பெற்றோர்கள் மேல்தான் தவறு இருக்கிறது. ஆகையால் நம் பிள்ளை நம்போல் தான் வளருவார்கள். ஆகையால் தெரிந்து கொண்டால் நிம்மதி. அதே போல் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குணநலங்களையும் பண்புகளையும் பெற்றிருப்பார்கள். தாயின் பண்பு ஒரு பிள்ளைகளுக்கும் அப்பாவின் பண்பு ஒரு பிள்ளைகளுக்கும் இருக்கும். நாம் வளர்ந்த சூழ்நிலையில் பொறுத்து தான் பிள்ளைகளும் அந்த அறிவோடு வருவார்கள். நாம் தவறு சூழ்நிலை சரியில்லை என்றால் பிள்ளைகளும்
சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் அவர்களை மட்டும் எப்படி சிறப்பாகவும் பெருசாகவும் எதிர்பார்க்க முடியும்? ஆகையால் அவர்களுக்கு நல்ல நேரம் நல்ல விதிப்படி அமைந்தால் அவர்களும் நன்றாகத்தான் பிள்ளைகளும் அமைவார்கள். ஆகையால் பெற்றோர்களின் பொறுப்பும் பிள்ளைகளை சிறப்படைய செய்யும். ஆகையால் பெற்றோர்கள் பொறுப்புடனும் சிறப்புடனும் அமைய இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளும் அதை பார்த்து சிறப்படைவார்கள். அதனால்தான் பூனைக்குட்டிக்கு பிறந்தது நாய் ஆகுமா, நாய்க்குட்டிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பார்கள். ஆகையால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணநலமும் ஒரு அறிவும் ஒரு பாரம்பரிய தன்மையும் இருக்கும். அதை பொறுத்து தான் பிள்ளைகளும் அதற்குரிய சிறப்பை பெற முடியும். அதை தெரிந்து கொண்டால் பிள்ளைகளும் நன்றாகத்தான் இருப்பார்கள். மேலும் நாம் கல்வி கற்க வைத்துவிட்டு தொழிலும் நல்ல செயல்களும் செய்து காமிக்க வேண்டும். பேச்சு நல்ல அறிவுபூர்வமாகவும் நல்ல அன்புள்ள பேச்சுகளும் நல்ல ஒழுக்கமான செயல்களுமே செய்ய வேண்டும். அப்பொழுது தான் பிள்ளைகளும் அதே போல் செய்வார்கள். எதிர்பார்ப்பு ஒரு பிள்ளையுடைய குணநலங்களையும் அவனுடைய அறிவையும் அவனுடைய ஒழுக்கங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறந்த குணநலமும் பண்புகளும் இருக்கும். அவருடைய தன்மைக்கு ஏற்றாற்போல நாம் அவனை வளர்த்து எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் எதிர்பார்ப்பு நாம் நினைத்தவாறு அடையும். அது தெரியாமல் இன்ஜினியரிங்கிலே 4 இன்ஜினியரிங் இருக்கிறது. சிவில் என்றும் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் என்று பல இன்ஜினியரிங்கிலே 4 வகை இருக்கிறது. பிள்ளைக்கு எந்த இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலே விட்டுவிட வேண்டும். சிலருக்கு சிவிலிலே இன்ஜினியரிங் ஆசை இருக்கும், சில பேருக்கு கம்ப்யூட்டர்லேயே ஆசை இருக்கும். எல்லாம் இன்ஜினியரிங் தான். ஆனால் அவனுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் பெற்றோர்கள் செய்து கொடுத்தால் அவன் அதிலே சிறப்பு அடைவான். அதே போல் டாக்டர் ஆக வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால் பெற்றோர்கள் செய்து கொடுக்கணும். பிள்ளைகளுடைய அறிவையும் அவனுக்கு என்ன ஒரு இதில் நன்றாக ஆர்வம் இருக்கிறதோ அதிலே சிறப்படைய செய்வது தான் ஒவ்வொரு பெற்றோரிடையும் கடமையாகும். அது தெரியாமல் நமக்கு பிடித்ததை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடும். ஆகையால் பிள்ளைகளுடைய விருப்பம்தான் நம் விருப்பம். பிள்ளைகளுக்கு நம்மளை போல் டாக்டர் ஆக வேண்டும், இல்லாட்டா இன்ஜினியராக ஆக வேண்டும் என்றால் அதுக்குரிய ஆக வேண்டும் என்ற உருவ ஆசையை நாம் தான் அவனுக்கு முதலில் கொண்டு வர வேண்டும். செய் என்பதை விட நாம் தான் செய்து காமிக்க வேண்டும். அதே போல் அவன் செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கும் அளவுக்கு நாம் செய்து காமிக்க வேண்டும். இல்லாட்டா அதற்குரிய அறிவு நிலையை அவன் எட்டுமாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அவன் புரிந்து கொண்டு அவன் நினைக்க வேண்டும், முதலில் நாம் டாக்டர் ஆக வேண்டும், இல்லாட்டா இன்ஜினியர் ஆக வேண்டும், இல்லாட்டா ஒரு நல்ல பொறுப்புள்ள நல்ல செயல்களை நாம் செய்து சமுதாயத்தில் நாமும் மேன்மை பெற வேண்டும். நல்ல பொறுப்புள்ள செயல்களை செய்து நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையும் அமைத்து நல்ல சிறப்படைய வேண்டும் என்று அவன் நினைக்க வேண்டும். நாம் நினைப்பதை விட குழந்தைகளும் பிள்ளைகளும் நினைப்பதை தான் நினைக்குமாறு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுப்பது திட்டுவது போல் இருக்கக்கூடாது. அறிவுரையாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் பிள்ளைகள் அதை அறிவுரையாக ஏற்று அதை செயல்படுத்துவார்கள். நம் மனதில் பிள்ளைகளை டாக்டர் ஆக்க வேண்டும் என்றும் நல்ல பழக்க வழக்கங்களும் ஒழுக்கம் உள்ளவனாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒழுக்கம் குறைந்ததும் ஆட்களுடன் பழகுவதை கண்டால் அவனை திட்டி அடித்தவனால் அவன் மனது புண்பட்டு அவன் சிந்தனை வேறு மாதிரி அடைந்துவிடும். ஆகையால் அவன் புரிந்து கொண்டு அதில் உள்ள குறைபாடுகளை சொல்லி அவனை நல்லபடியாக ஆக்குவதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாகும். அதை விட்டுவிட்டு திட்டுவதோ அடிப்பதோ இருந்தால் அவன் சிந்தனை மாறி
அவனே அதுக்கு எதிர்மறையாக தான் சிந்திப்பான். ஆகையால் அன்பாகவும் அறிவான செயல்களை சொல்லி நல்ல ஒழுக்கமுடனும் பண்புடனும் நல்ல உழைப்பாளியாகவும் வளர்த்து எடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட பிள்ளைகளை நினைக்குமாறு செய்தால் அதுவில் நினைத்து கொண்டால் எல்லாத்திலையும் வெற்றி தான். எதிர்பார்ப்பு நாம் நினைத்த மாதிரி பிள்ளைகள் செய்து முடிக்கும். இது இல்லை என்றாலும் அதற்கு என்ன தகுதியும் என்ன ஆசைகளும் இருக்கோ அதிலே நல்ல புகழும் பெற்று பெருமையடைய செய்ய வேண்டும். அப்பொழுது தான் பிள்ளைகள் அவர்கள் செய்கிற செயலை நல்ல முறையில் செய்து அவன் உடம்பில் உள்ள பாரம்பரியத்துக்கு தகுந்தாற் போல் நல்ல ஒரு செயலை செய்து வெற்றியடைய முடியும். அந்த வெற்றியும் நல்ல வெற்றியாக அமையும். நாம் டாக்டர் ஆக வேண்டும் என்று நினைத்திருப்போம், பிள்ளை இன்ஜினியர் ஆக வேண்டும் நினைப்போம், ஆயிருப்பான். இதுக்காக நம்ம எதிர்பார்ப்பு ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று நினைத்து ஏமாறக்கூடாது. பிள்ளைகளை என்ன வழியில் சிறப்படைய செய்ய வேண்டும் என்பதை நினைப்பதை விட அவன் என்ன வழியில் அவன் வருகிறான் என்பதை கண்டுபிடித்து அவனுக்கு தகுந்தாற் போல நாம் பெற்றோர்கள் மாறிக்கொண்டால் எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களாக மாறாது. இல்லை என்றால் எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களாக மாறி கவலையை கொடுத்து வாழ்க்கையை சிதைத்துவிடும். ஆகையால் பெற்றோர்கள் முன்மாதிரியாக நடந்து காண்பித்தால் பிள்ளைகள் சிறப்படைவார்கள். அவ்வாறு சிறப்படையும் வாழ்க்கை நம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பான வாழ்க்கையே நல்ல வாழ்க்கையாக நாம் ஏற்றுக்கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும், என்று நிம்மதியாகவும் இருக்கும். பிறவி என்பது ஒரு முறைதான். அதை என்னாலும் நாம் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் நாம் கொண்டு போன்றால் என்னாலும் நிம்மதிதான் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.